ஊடகங்கள் உங்களுக்கு தெரியாதா? எந்தெந்த தெருவில் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல பறக்கும்படை போட்டிருக்காங்களே, எல்லா 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 ஆதாரமும் நாளைக்கு வந்து நாங்க வந்து அர்ச்சனா பட்டயம் சப்மிட் பண்ண போறோம். கண்டிப்பா எந்தெந்த இடத்துல யார் யார் கொடுக்குறாங்க, போன் நம்பரோட ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த பகுதி செயலாளர், எந்தெந்த கிளை செயலாளர், எந்தெந்த படி இடத்துல இருக்கான்னு இன்கம் டாக்ஸ் நாங்க கொடுப்போம். ஆனா அவங்க செயல்படுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எங்களுடைய கடமை, ஜனநாயக கடமை நாங்க செய்யறோம். நாங்க ஓப்பனாவே சொல்லிட்டோம், ஆதவ அர்ஜுனா ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், நீங்க எங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாங்கள் மாற்றத்துக்கு உருவாக்க வந்திருக்கோம், கரப்ஷன் செய்ய வரல. நான் ஓட்டுக்கு வாங்கி எம்எல்ஏ ஆறதுக்கு அப்படி ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிக்கணும், அப்படிப்பட்ட எம்எல்ஏ எனக்கு தேவையில்லை. இதுதான் ஆதவ அர்ஜுனுடைய ஸ்டாண்டு, இதுதான் எங்க தலைவருடைய ஸ்டாண்டு. எங்க தலைவர் தெளிவா சொன்னாரு, நம்ம மாற்றத்துக்காக வந்திருக்கோம், ஊழல் செய்ய வரல. என்னாலையும் கொடுக்க முடியும், ஆனா அந்த அரசியலுக்கு நாங்க வரல. உணர்வால உண்மையில மாற்றத்துக்காக நாங்க வந்திருக்கோம். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க, வில்லிவாக்கத்திலயோ இல்ல எந்த தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலுமே ஓட் ஃபார் கேஷ்ங்கிறது இருக்காது. பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் எங்களோட செலவு இருக்கும். அதுலயும் மித்த திமுக மாதிரி மீடியா பேக்கேஜுக்கெல்லாம் நான் கொடுக்கல, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏனால் நாங்கள் மக்கள் கிட்ட உண்மையா இருக்குன்னு நினைக்கிறோம். எந்த செய்தியும் திணிக்க கூடாதுன்னு பாக்குறோம். ஒரு பிரச்சனைனா நாங்க மீடியால வந்து அட்ரஸ் பண்றோம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நாங்க உண்மையான அரசியல் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நீங்க உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன மாதிரி திமுக வந்து தேர்தல் அரசியல ஜெயிச்சா போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான வெற்றிகள் லாங் டேர்ம் நிக்காது. அப்படி பார்த்தா திரு அழகிரி அவர்கள் இன்னைக்கு இந்நேரம் இந்த திமுக கட்சி தலைவராக இருப்பார். திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு 234 தொகுதிகளும் ஒரு வெளிப்படையான நேர்மையான ஒரு எலெக்ஷன் வேணும் தான் நாங்க பதிவு பண்றோம். அப்படி நடக்கும் பட்சத்தில் திமுக எதிர்கட்சியாக கூட ஆக முடியாது. இன்னொன்னு சொல்லிடுறேன், 234 தொகுதி திமுக வலிமையா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, திரு செந்தில் பாலாஜி மிகப்பெரிய தேர்தல் அரசியல் தெரிஞ்ச ஒரு அறிவாளிங்கிறீங்களா, கையில காசு 5000 கோடி ரூபாய் ஏன் கரூரை விட்டு பயந்து போனாரு கோயம்புத்தூருக்கு? ஏன்னா கரூர் மக்களுடைய ஒரே சிந்தனை, கரூருடைய 41 உயிர் இழப்புக்கு செந்தில் பாலாஜி தான் மக்கள் நம்புறாங்க. அந்த ஒரே பயம் தான் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போக வச்சிருச்சு. இப்ப தெரியுது அரசியல் என்னன்னு, மக்கள் உண்மையை நோக்கி மாற்றத்தை நோக்கி அணி திரள ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் எங்கள் தலைவர் எங்க போனாலும் ஒரு குடும்ப வே உருவாகுது, அலை உருவாகுது. அதை நீங்க அடுத்த மாசம் 4ஆம் தேதி பாப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்.